இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாஸ்கிங் தான். மாஸ்கிங்னா என்னென்னா பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம கிராப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராப் ஆப்ஷனில் என்ன நடக்கும்னா, மேலேருந்து டாப்லேருந்து நமக்கு கிராப் ஆகும். பாட்டம், லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி கிராப் ஆகும். ஃபோ அப் நம்ம பர்ட்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாஸ்கிங் டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் உள்ள சப்ஜெக்ட் என்னென்னா, என்னோடய ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குல்ல ஃப்ரண்ட்டில். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு எப்படி மாஸ்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜஸ்ட் அந்த நம்ம வீடியோவை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஒப்பாசிட்டி ஆப்ஷனில் பென் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் வந்து ஆன் ஆகிடும். இதுக்கப்புறம் நமக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் அப்படியே கிளிக் பண்ணுறேன். அப்படியே அந்த சப்ஜெக்டை சுற்றி அப்படியே ரவுண்டாக நம்ம வந்து மாஸ்க் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் மாஸ்கிங்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் ஜூம் பண்ணி கூட நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து மாஸ்க் பண்ணிக்க முடியும். எப்படி ஜூம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம 50% அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். அதே மாதிரி 100, 75 இந்த மாதிரி நீங்கள் போக போக இன்னும் ஜூம் ஆகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம கீழே வரணுங்கில சைடில் நம்ம அந்த பாரை பிடிச்சி கிளிக் பண்ணுறோம், இது ஸ்க்ரால் பண்ணுறோம், தென் கீழே வந்துடுது. ஓகே, அப்படியே நம்ம வந்து அந்த சப்ஜெக்டே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம செலக்ட் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி பாயிண்ட்டாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணி அதோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மாஸ்க் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மாஸ்கிங் டூல் வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு கிராப் டூல் இல்லாமல் பர்டிகுலராக ஒரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ அதில் உள்ள கரெக்டான ஷேப்பில் நீங்கள் மாஸ்க் அதாவது கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மாஸ்கிங் டூல் யூஸ் பண்ணலாம். தென் இதுலேயுமே நம்ம கீ ஃப்ரேம் வச்சு நம்ம அந்த மாஸ்கிங்கோட அதாவது இதுக்கு அடுத்து அதாவது இந்த ஃப்ரேமில் வந்து நமக்கு கிராப் ஆகிருக்கு, ஆனால் இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து அது மிஸ் அவுட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அந்த அதாவது அந்த பொசிஷன் வந்து நமக்கு மாறி இருக்கும். ஸோ நம்மளோட கிராப் பண்ணது வந்து அங்கேயே தானே இருக்கும். ஸோ நமக்கு இங்கேருந்து அங்கே மாறணும்னா நம்ம கீ ஃப்ரேம் வச்சு மாற்றிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே நமக்கு இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரேம்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் இந்த இடத்துல நம்ம கீழே போகுது, அதாவது மிஸ் மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இதை வச்சுட்டு மாஸ்க் பார்த்துட்டு இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் அடுத்த ஃப்ரேம் கொஞ்சம் நகர்த்திட்டு இந்த ஃப்ரேமில் நம்ம வந்து அந்த இதை பூரா நம்ம சரி பண்ணணும். அதாவது எங்கெல்லாம் மிஸ் அவுட் ஆகிருக்கோ அது பூரா நம்ம சரி பண்ணணும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிற அந்த டாட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரஃபாக இது அதாவது இந்த கீ ஃப்ரேமுக்கு மாற்றிருக்கோம். ஸோ இந்த கீ ஃப்ரேம்லேருந்து நமக்கு இந்த கீ ஃப்ரேம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது இந்த இடத்துல நமக்கு ஜூம் பண்ணால் தெரியும் அந்த கீ ஃப்ரேம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த இது நம்ம ட்ராக் பண்ணையில் இந்த கீ ஃப்ரேமில் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் இந்த கீ ஃப்ரேமில் வேறு இடத்துல நமக்கு பாயிண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு மோஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த கீ ஃப்ரேம்ஸை ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து மாஸ்கிங்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சிஷன்ஸ்க்கு இருக்கட்டும், ஒரு 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 பர்டிகுலர் அதாவது ஒரு மேன் வந்து ஒரு கேமராக்கு முன்னாடி நடந்து போகிறாங்கன்னா அதை வந்து ஒரு மாஸ்கிங் டூலாக யூஸ் பண்ணுவாங்க. தென் ட்ரீயை வந்து நமக்கு மாஸ்கிங் டூலாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாஸ்கிங் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ இந்த மாஸ்கிங்கோட செலெக்ஷன் வந்து நமக்கு இப்படி இருக்குது. இதுவே நமக்கு வந்து ஃபுல் அக்யூரேட்டான செலெக்ஷனில் இருக்குது. இதோட ஃபெதர் அதாவது இந்த ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபெதர் ஆகும். அதே மாதிரி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நான் பண்ணியிருக்க செலெக்ஷனே வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் அந்த மாஸ்கிங்லேருந்து பார்க்கையில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் கிடைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா. இதே மாதிரி நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட செலெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களே இந்த மாஸ்கிங், இதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு மாஸ்கில் வரும். ஸோ நீங்கள் நார்மலாக இதுதான் வந்து ஒரு வே வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வே. இதுவே நம்ம நார்மலான கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஜஸ்ட் உங்களோட எஃபெக்ட்ஸ் டேப் இருக்குல்ல, அதாவது எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம இங்கேருந்து அதாவது ஒரு க்ரீன் ஸ்க்ரீனுக்கான அல்ட்ரா கீயாக இருக்கட்டும், நமக்கு தேவையான வீடியோக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் பூராமே எஃபெக்ட்ஸ்லேருந்து எடுப்போம். ஸோ எஃபெக்ட்ஸ்கிட்ட போயிட்டு
நம்ம கிராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே ஒரு கிராப்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கிராப் எடுத்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம வீடியோவில் விடணும். ஆர் நம்ம அந்த வீடியோக்கான எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, அங்கேயும் இதை எடுத்து நம்ம கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோவுக்கு நேராக அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ மேலே கிராப் ஆகும். ஸோ இதை வந்து நமக்கு கீழே எடுத்து வச்சாச்சு. அதாவது கிராப் ஆப்ஷன் எடுத்து நம்ம ட்ராக் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு மேலே கீழே எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். நான் ஃபிட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இதுதான் நம்மளோட டேபு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து டாப் வந்து எவ்வளோ கட் ஆகணும், அதே மாதிரி பாட்டம் எவ்வளோ கட் ஆகணும், லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி நம்ம வந்து கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிராப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நம்ம ஃபோனில் பார்க்குற மாதிரி அந்த பாக்ஸ் ஐக்கான் அந்த இதெல்லாம் இருக்காது. நமக்கு தேவையான அதாவது அக்யூரேட்டான நமக்கு கிராப்பிங் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இவங்களுக்கு அதாவது லெஃப்ட்லேருந்து 19%, ரைட்லேருந்து 19%, அதாவது இந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகாமல் கரெக்டான பர்ஃபெக்டான கிராப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிராப் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.